ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இது ஹியூண்டே வென்யூ வாரம், அந்த மாதிரி ஹியூண்டே வென்யூ சீசன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹியூண்டே வென்யூவாக எடுத்து வந்திருக்கோம். காரணம், ஹியூண்டே வென்யூ இப்போதைக்கு ரொம்ப ஒரு ஹாட்டான செக்மெண்ட்டில் ஹாட்டாக இறக்கியிருக்காங்க. வண்டி எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஓகே, அந்த வகையில் நம்ம எல்லா வேரியன்ட்ஸ் ரிவ்யூஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம். HX10 டாப் வேரியன்ட் கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து பேஸ் லெவல் HX2 வேரியன்ட் ரிவ்யூ கொண்டு வந்தோம். அது எல்லாத்துக்கும் சூப்பரான வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து HX4மே நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆனால் HX4 அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்காக தான் HX5 வேரியன்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன். நானும் இந்த HX5 வேரியன்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலி வேல்யூ ஃபார் மணியான வேரியண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த HX5 வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீயான வேரியண்ட்டுங்க இந்த வென்யூவை பொறுத்தவரை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. டிசிடி பெட்ரோல், டர்போ பெட்ரோல் என்ஜினோட டிசிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. அதே மாதிரி டர்போ டீசலோட டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. கூடவே ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸும் சில ஆட் பண்ணியிருக்காங்க இந்த HX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை. வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த HX5 வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா? இந்த HX5 வேரியண்ட் நான் டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர் என்ஜினோட மேனுவல் கியர் பாக்ஸோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 9,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டர்போ பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9,75,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் டீசல் மேனுவலுமே இருக்குது. ஸோ டீசல் மேனுவலோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,64,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு கிடைக்குது. இதெல்லாம் மேனுவல், சரியா? ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் 1 லிட்டரோட டிசிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,67,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் அவைலபிளாக இருக்குது. டீசலுக்கு ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,59,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு கிடைக்குது இந்த HX5 வேரியண்ட்டோடைய ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் வேணுமா, அதையும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். மேனுவலில் 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. 1.2 லிட்டர், 1 லிட்டர் டர்போ, 1.5 லிட்டர் டர்போ டீசல். அதே ஆட்டோமேட்டிக்னு வரும்போது டிசிடி அண்ட் டார்க் கன்வெர்ட்டர் 80 பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸையும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த HX5 வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ HX5 வேரியண்ட் எந்த அளவு வர்த்தா இருக்குது பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த HX5 வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்கு, இந்த வண்டி ஒர்த்தாக இருக்காங்கிறத பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்டீரியர் லுக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசி ஆகணும். ஸோ இந்த HX5 வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு 3 வகையான என்ஜின்ஸ் கிடைக்குது. அண்டு 4 வகையான கியர் பாக்ஸஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அந்த என்ஜின் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த என்ஜினுக்கு உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது, ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இல்லை. 83 PS மேக்ஸிமம் பவர், 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது ஒரு சிம்பிளான என்ஜின். ஓகே, அதுக்கு அடுத்தது 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI டர்போ பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் பழைய வென்யூலையும் இருந்துச்சு. 120 PS மேக்ஸிமம் பவர், 172 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு 7 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடைக்குது HX5 வேரியண்ட்லேருந்து. அதை தவிர எப்பவும் போல் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது தான். ஓகே, அண்ட் ஃபைனலாக டீசல்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின் கிடைக்குது. அதுக்கு நார்மலாக வர மாதிரி 6 ஸ்பீட் மேனுவலும் இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. ஆமாங்க, ஹியூண்டே வென்யூக்கு முதல் முறையாக ஆட்டோமேட்டிக் டீசல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த வேரியண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது HX5. ஓகே, ஸோ இதுதான் 3 வகையான என்ஜின்ஸ், ரைட்? ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சில பல எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக் வண்டிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் வண்டிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த வண்டி HX4 வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், அதே சேம் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இந்த ஹார்ன் மாதிரி கொம்பு மாதிரி வர மாதிரி இந்த LED DRLஸு அதெல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் ஃபினிஷ் கிளாசி பிளாக்ல கிடைக்குது. சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட், இந்த விஷயங்கள் எல்லாம் சேமாக இருக்குது. இதில் இன்னொரு டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடு பொறுத்தவரை வீல் சைஸ். ஓகே, இது டர்போ பெட்ரோல் வண்டி.
டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிசிடி வண்டி. டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் வண்டிகளுக்கு, மெயினாக ஆட்டோமேட்டிக் வண்டிகளுக்கு இந்த வீல் சைஸ் வந்து 16 இன்ச் வீல் வருதுங்க. ஸ்டைலைஸ்டு 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு அலாய் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஆக்சுவலி ஸ்டீல் வீல். ஆனால் இது வந்து 16 இன்ச். ஓகே, இதே நீங்கள் நான் டர்போ பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா, காப்பா பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது. அது வந்து ஒரு சைஸ் கம்மி. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரியா? ஓகே, இது வந்து டர்போ பெட்ரோல் டிசிடின்னு சொல்லிட்டேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது. சைட் ப்ரொஃபைலும் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. ஆட் ஆகியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு டிசிடி அப்படிங்கிற பிராண்டிங் ஆட் ஆகியிருக்கு. இதே மாதிரி டீசல் ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா ஆட்டோ அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை, ஆடம்பரமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இங்கே ஆட் ஆகியிருக்கிற இன்னொரு விஷயம், ரெக்வஸ்ட் சென்சர் ஆட் ஆகியிருக்கு டோர் ஹேண்டிலில். அப்படின்னா இந்த வண்டியிலேருந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? பின்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இல்லை. டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாம் டாப் லெவல் HX8 வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான். ரியரில் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கேயும் HX4 HX2 வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு பம்பரில். அதே மாதிரி ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அடியில் ஸ்கிட் பிளேட்டில் ஃபுல் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்லாம் இல்லை. இந்த எட்ஜில் வரக்கூடிய டைல் லேம்ப்ஸ் மட்டும்தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் HX4லேருந்தே கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டில் வைப்பர் எதிர்பார்த்தேன், ஆனால் ரியர் வைப்பர் இல்லை. ஸ்டில் பரவாயில்லை. ஓகே, ஆட் ஆகியிருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த டர்போ அப்படிங்கிற பிராண்டிங். டர்போ பெட்ரோல் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த டர்போ பிராண்டிங் வருது. டீசல் எடுத்தால் கூட இது வராதுங்க. டீசல் எடுத்தால் கூட அந்த டர்போ பிராண்டிங்லாம் வராது. ஆனால் பெட்ரோல் டர்போ எடுத்திங்கன்னா அந்த டர்போ அப்படிங்கிற ரெட் கலர் பிராண்டிங் உங்களுக்கு கிடைக்குது. ஆட் ஆகியிருக்கிற மெயினான இன்னொரு விஷயம், சன்ரூஃப். ஓகே, எலக்ட்ரிக் சன்ரூஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த HX5 வேரியண்ட் தான் ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக நினைப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த HX5லேருந்து தான் கிடைக்குது. மற்றபடி வண்டி வெளியிலேருந்து பார்க்கும்போது HX4 மாதிரியே தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் எனக்கு வந்து தெரியல. கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த HX5 வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டியோடைய கீ உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ் வந்துடுது. ஹியூண்டே லோகோவே கீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா ரொம்ப கிளவரான ஒரு ஐடியாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லோகோவே நீங்கள் கையில் தூக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செம ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் இதனுடைய எமர்ஜென்சி கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நல்லா இருக்குது, கிளாஸியாக இருக்குது. சரிங்களா? இது கூடவே புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இது ஒரு மெயினான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாங்க. கூடவே இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுங்க, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். HX4 வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் HX5 வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஆனால் சீட்டோடைய டிசைனு, இன்டீரியர் தீம் எல்லாமே HX4ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது. மேலே உங்களுக்கு லைட் கிரே கலரில் ஃபேப்ரிக், கீழே வந்து டார்க் கிரே கலரில் ஃபேப்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டியூவல் டோன் இன்டீரியர் தீம் HX4 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஓகே, இப்போ உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் இப்படி தான் இருக்குங்க. ஓவரால் இன்டீரியரோடைய லுக், ஃபீல் HX4 மாதிரியே தான் இருக்குது. என்னென்னா ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா எண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தியாசங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, டோர்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சேமாக தான் இருக்குது. HX4 வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs வந்துருச்சு. இதில் அதே விஷயம் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆனால் சேட்லி எந்த விண்டோக்குமே ஒன் டச் டவுன் அப் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை, நார்மலான பவர் விண்டோஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டோர் ஹேண்டிலுமே அதே மாதிரி சில்வரில் இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், நோ சாஃப்ட் டச் மெட்டீரியல். சரியா? ரைட், இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஓகே, ஸோ இதோ ஸ்டார்ட் செய்து விட்டோம். ஏசி இன்னும் மேனுவல் ஏசி தான். அந்த ஏசியோடைய லே அவுட் அவங்க மாற்றவே இல்லை. ரொம்ப ஈஸி டு யூஸ், வெரி வெரி நைஸ், சிம்பிள், நல்ல டீசெண்டான குவாலிட்டியான நாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இதனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அதுவுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். பேஸ் வேரியண்ட்லேருந்தே இதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இந்த கர்வ்டு டிஸ்பிளேஸ் அது அப்படியே சேமாக தான் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கூட மாறவே இல்லை, அதுவும் சேமாக தான் இருக்குது. HX4 வேரியண்ட்டில் பார்த்தோம், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டிலையும் அது அப்படியே வந்துருச்சு. கூடவே உங்களுக்கு மீதி விஷயங்கள் எல்லாமே நார்மலாக வர்றது தாங்க. ஓகே, ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை. சில செட்டிங்ஸ் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ட்ரிப் மீட்டர்ஸ் அவ்வளோதான், நீட்டாக இருக்குது. ஓகே, மெயினாக வர்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் HX5 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. நாட் ஓன்லி தேட், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. அதை முன்னே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ டிசிடி, டர்போ பெட்ரோலுக்கு டிசிடி, இது வந்து டிசிடி வண்டி. ஸோ இது வந்து டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்குடைய செலக்டர் லீவர். டீசலுக்கும் இதே லீவர் தான் வரும், டீசல் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கு. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் வந்துடுது, இது இந்த வேரியண்ட்லேருந்து வந்துடுது. ஸோ அது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. இதில் நீங்கள் ரிவர்ஸ்
நியூட்ரல் டிரைவ் அண்ட் மேனுவல் மோட்ஸும் இருக்குது. ஓகே, மேனுவல் நீங்கள் ட்ரிப்ட்ரானிக் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கியரிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்துடுதுங்க. ஸோ இந்த HX5 வேரியண்ட்லேருந்தே பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடச்சிருது. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதே கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ஸோ இது வந்து நைஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஸ் யூஷுவல் வந்துடுது. HX4 வேரியண்ட்லேருந்தே வருது. அடாப்டிவ் கைட்லைன்ஸோடையும் வருது. இது நீங்கள் சில ஆங்கிள்ஸ் நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் அப் வியூ, தென் வைடு வியூ, இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி தான். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது இது எல்லாமே இருக்குங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லையே தவிர தேவையான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைன். ஏசி மேனுவல் தான். இது வந்து டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், அதை யூஸ் பண்ணுறதுக்கான மேனுவல் கன்சோல் பட்டன்ஸ் அதுவும் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே அதே சேம் ஸ்டோரேஜ் ட்ரே நீட்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 C டைப், ஒரு 12 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீட். ஓகே, தென் இங்கே உங்களுக்கு DRVM ஃபீச்சர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பட்டன், 2 கப் ஹோல்டர்ஸ். இந்த HX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் டர்போ பெட்ரோல் அல்லது டர்போ டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிகள் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஆனால் நான் டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர் காப்பா வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாது. நார்மலான பேசிக் வேரியண்ட் மாதிரி தான் சென்டர் கன்சோலில் விட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியா மாறி இருக்குது சென்டர் கன்சோலில். வேறு எதுவும் பெருசாக மாறின மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஓகே, இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டரான மாதிரி தெரியுது இன்டீரியர். காரணம் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்ததுனால தான். ஓகே, இந்த இடம் வந்து முன்னே கேப்பாக எம்டியாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோடைய கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. க்ரூஸ் கண்ட்ரோலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.5 லிட்டர் டர்போ டீசல், மேனுவல் ஆட்டோமேட்டிக் அந்த வண்டிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நான் டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர் HX5 வேரியண்ட் எடுத்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்காது. மற்றபடி டிஸ்பிளேலையோ வேறு எந்த ஒரு லே அவுட்லையோ கலர் தீம்லையோ மெட்டீரியல்ஸ்லையோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது கன்வீனியன்ஸை பொறுத்தவரை. தென் இங்கே டேஷ்போர்டில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதே சேம் மெட்டீரியல்ஸ் தான். நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ். ஆனால் என்னென்னா எல்லாமே ஹார்டு தான். இங்கே ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே, கூல்டு க்ளவ் பாக்ஸ் இந்த வேரியண்ட்லேயும் இல்லை. ஆனால் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் வர்றது தான். இந்த வேரியண்ட்லேயுமே 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஆவரேஜ் ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, தென் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் IRVM, மேனுவல் IRVM தான். அண்ட் செப்பரேட்டான மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. சன் ரூஃப் வந்துடுது. ஓகே, ஸோ சன் ரூஃப் பிரியர்களுக்கு இந்த வேரியண்ட் ஆக்சுவலி பிடிக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸில் இவங்க சன் ரூஃபும் கொடுத்துட்றாங்க. இது வந்து டீசெண்டான சைஸ். ஓகே, பவர்டு சன் ரூஃப் தான் ஆப்வியஸ்லி. ஸோ நல்ல கிளைமேட் இருக்கிற டைமில் நீங்கள் லைட்டிங் அண்ட் பெட்டரான ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் தலையை வெளியே விட்டுட்டு ட்ராவல் பண்ணாதீங்க சன்ரூஃப் வழியாக. அது வந்து சன்ரூஃபோடைய பர்பஸ் கிடையாதுங்க. ஓகே, ரைட். இப்போது வாங்க நம்ம பேக் சீட் போவோமா? பேக் சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம HX4 வேரியண்ட்லேயே பார்த்தோம். அதே அப்படியே சேமான பேக் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. சென்டர் பேசஞ்சருக்கும் எந்த ஹெட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஓகே, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வருது. எல்லாருக்கும் 3-point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட்ஸ் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே நார்மலாக தான் இருக்குது. ஓகே, ஆட் ஆகியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரியர் ஏசி வெண்ட் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இது வந்து ஆம்ரெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி லே அவுட் லைட்டாக மேலே தூக்கி இருக்குது. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த ஏசி வெண்ட்ஸே கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தான் இருக்குது. அதனால் அதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. சார்ஜிங் சாக்கெட்ஸ் 2 இருக்குது. அண்ட் ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவரால் இன்டீரியர் ஃபீல், லுக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே HX4ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பேக் சீட் ஏரியா. ஓகே, ஸோ டோரும் கூட பார்க்கலாம், அப்படியே தான் இருக்குது. ரைட், என்னென்னா இன்டீரியரில் கொஞ்சம் பெட்டர் லைட்டிங் வருது. காரணம் இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப். அதை தவிர ஓவரால் டேஷ்போர்டும் கூட க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா இது பார்க்குறதுக்கு HX4 மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் ஆட் ஆகியிருக்கிறது நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வேரியண்ட்லேயே அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்தாலே பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது. இதுவும் சூப்பராக இருக்குது. ஓவரால் தேவையான ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் ப்ராப்பராக கிடைக்குது. HX4 விட இந்த 5 வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கலாம் டேஷ்போர்டோடைய வியூ. இனிஷியல் இம்ப்ரெஷனில் HX4 மாதிரியே இருந்தாலும் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது. 6 ஏர் பேக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். கூடவே
ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகுது. HX4 வேரியண்ட்லேருந்து ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது, ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆல் ப்ராப்பர்லி குட். ஓகே, வாங்க இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஓகே, லாஸ்ட்டாக லக்கேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் அப்படின்னு திறந்து பார்ப்போம். ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. HX4 HX2ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. துளி கூட ஃபீச்சர்ஸ் இவங்க ஆடே பண்ணல. இங்கே பூட் ஏரியாவில் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. 375 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த வேரியண்ட்லேருந்து ஒரு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் அது கொடுத்துருந்துருக்கலாம். கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு பேக் ஹுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் வருது. ஆனால் பூட் லேம்பும் கிடையாது. ஸோ எந்த வகையிலுமே ஃபீச்சர்ஸ்லேயோ ஃப்ளெக்சிபிலிட்டிலையோ ஒர்க்கும் பண்ணல. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரியர் சீட்ஸை 60-40 எல்லாம் பண்ணவே முடியாது. ஸ்ப்ளிட்டு ஒரே யூனிட்டாக ஒட்டு மொத்தமாக இப்படி மடக்கிடலாமே தவிர இதுக்கு மேலே ஃப்ளெக்சிபிலிட்டி 60-40 ஸ்ப்ளிட்லாம் ஒன்றும் கிடையாது. ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டும் கிடையாது பேக் சீட்ஸுக்கு. ஓகே, தென் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்டெப்னி ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் டர்போ பெட்ரோல் எடுத்தாலும் சரி, டர்போ டீசல் எடுத்தாலும் சரி, நான் டர்போ பெட்ரோல் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிறது 15 இன்ச் ஸ்டெப்னி தான். ஸோ டர்போ பெட்ரோல், டர்போ டீசல் எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு சைஸ் சின்னதாக வருது. இதே நான் டர்போ பெட்ரோல் எடுத்திங்கன்னா மேபி இது வந்து ஒரே சைஸாக அப்படியே மேட்ச் ஆகிருதுங்க. ஏன்னா அதில் நார்மலாக வர்றதே 15 இன்ச் வீல் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்னி இது இந்த சைஸ் தான் வருது எல்லா வேரியண்ட்லேயுமே. ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ சீட்டை மடக்கினீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டெப்பு வருது. இருந்தாலும் சீட்டுக்கு மேலேயே நீங்கள் லக்கேஜை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஹைட்டும் நல்லா இருக்குது. நிறைய ஐட்டம்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை. இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ். ஸோ வாருங்கள் இந்த HX5 வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே வென்யூ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாடலோடைய HX5 வேரியண்ட். ஆக்சுவலி இந்த மாடல் ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். காரணம், இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து சன்ரூஃப் கிடைக்குது. அண்ட் நீங்கள் டர்போ பெட்ரோல், டர்போ டீசல் எடுத்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்திங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வேணும்னா இந்த வண்டி தான் எடுத்தாகணும். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த வண்டி தான் ஆரம்ப வேரியண்ட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் வண்டிகளுடைய ஆரம்ப வேரியண்ட்டாகவும் இருக்குங்க ஹியூண்டே வென்யூ பொறுத்தவரை. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி ஒர்த்தாக தான் இருக்குது. என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறது தான் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது. HX2, 4 எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆடம்பரம், ஒரு ரூஃப் ரெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்களாவது கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனாலும் இந்த HX5 வேரியண்ட் ஒரு தேவையான ஃபீச்சர்ஸோட ஒரு வண்டி வேணும், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வேணும், ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ஒர்த்தான ஒரு வேரியண்ட் தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குங்க. ஸோ இந்த HX5 வேரியண்ட்டோடைய எல்லா வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 3 மேனுவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1.2ஓட 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 1 லிட்டர் டர்போவோட 6 ஸ்பீட் மேனுவல், 1.5 டீசலோட 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்னு இருக்குது. டர்போ பெட்ரோலில் 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் அண்ட் டீசலுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த 5 வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த வண்டி ஒர்த்தாக இருக்கா, உங்களுடைய கருத்துப்படி, உங்களுடைய ஒப்பீனியன் படி எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.